என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பையன் அப்படிம்பாங்க. இப்படி நான் அழுதுருவேன் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து தான் நான் இப்போ பேசுகிறேன் ஆக்சுவலாக. என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸை விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும் அப்படின்னார். நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேறு யாரும் வரமாட்டான். நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல் உட்கார்ந்து அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. 2 படம் என்னாச்சுன்னே தெரில. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுற பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ட் மயிலறக்க தொட்டு எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதுதான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணுண்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்னு தான் சொல்லுவேன்.